ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மிம்பரு, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீடு. இந்த இடைப்பட்டிருக்கக்கூடிய இந்த இடம்தான் ரௌதத்து மின் ரியாலில் ஜன்னா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு முக்கியமான ஒரு தகவலை சொல்வதற்காக வந்திருக்கிறேன். கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக என்னுடைய வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக ரௌதத்து மின் ரியாலில் ஜன்னாங்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மா பைன பைத்திய வ மிம்பரி ரௌதத்து மின் ரியாலில் ஜன்னாங்கிற அந்த ஸ்டேட்டஸ் வைத்திருந்த அந்த வீடியோ வைத்திருந்தேன். அதற்கு சில விருப்பமான சகோதரர்கள் கேட்டார்கள் அதனுடைய விஷயம் என்ன என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா பைன பைத்தி வ மிம்பரி ரௌதத்து மின் ரியாலில் ஜன்னா. என்னுடைய வீட்டிற்கும் என்னுடைய மிம்பருக்கும் இடைப்பட்ட பகுதி ரௌதத்து மின் ரியாலில் ஜன்னா, ஜன்னாவுடைய சொர்க்கத்தினுடைய ஒரு பகுதி ரௌதா, அதனுடைய தோட்டம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். சொர்க்கத்தில் நின்றும் உள்ளப்பட்ட ஒரு தோட்டம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு ஏராளமான சகோதரர்கள், ஹஜ்ஜுக்கு உம்ராக்கு செல்லக்கூடிய சகோதரர்கள் அந்த இடத்துல போய் தொழுவதற்கு பல்வேறான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். நுசுக் என்ற அப்ளிகேஷன் மூலமாகவும் இன்னும் பல விதமான அப்ளிகேஷன் மூலமாக சென்று அந்த இடத்துல தொழுவது சுவர்க்கத்தில் தொழுவதற்குண்டான சமமான ஃபாய்தாவை ஃபலாயிலே அதை பெற்று தருகிறது என்ற ரீதியிலே நிறைய சகோதரிகள் போய் தொழக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய வீட்டிற்கும் மெம்பருக்கும் இடைப்பட்ட அந்த பகுதி சொர்க்கத்தினுடைய ஒரு பூங்கா என்று. அதுதான் அதனுடைய விஷயம் என்பதை நாம் விளங்கிக் கொள்வோம். வல்ல ரப்புல் ஆலமீன் அந்த இடத்தில் தொழுது பாக்கியம் பெற்ற முஸ்லீம்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.